ஹாய் காய்ஸ், நம்மளுடைய புதிய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடி உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பரபரப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஎம் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர்ல இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாமே ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் துறை, அதே மாரி சமூக நலத்துறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி சாட்டர்டே, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கட்டாயம் லீவ் குடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிச்ச ஜாக்பாட்ன்னு சொல்லலாம். இந்த ஜாப் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகட்டும், ஏ டு இஜட் வரைக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாப் கிடைக்குங்க. ஸோ இப்போ விட்டுட்டீங்களா, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுன்னா மீண்டும் உங்களுக்கு ஜாப் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. 3 டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குதுங்க. அந்த போஸ்டிங் உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. எலிஜிபிளா இருந்தீங்களா உடனே அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாள் கடத்தக்கூடாது. நம்ம மனசுல வந்து பார்த்தீங்கன்னா பட்டுச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுறணும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் ஃபர்ஸ்ட் எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது நான் சொல்லிடுறேங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துக்குதுங்க. அதில் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருந்தால அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வழக்கு பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மூத்த ஆலோசகர் ஒரு வேகன்சியும், வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும், பல்நோக்கு உதவியாளர் 2 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சம்பளம்னு பார்த்தா மூத்த ஆலோசகருக்கு உங்களுக்கு 22,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கருக்கு 18,800. ஸோ இந்த பல்நோக்கு உதவியாளருக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சமூக பணியில வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம், இல்லைன்னா சட்டம், உளவியல், சமூக அறிவியல், அப்படின்னா சமூக அறிவியல்ல நீங்க முதுகலை பட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கு பணியாளர் பொறுத்த வரைக்கும் பாருங்க, சமூக பணி, சட்டம், உளவியல், சமூக அறிவியல், அதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதில் 3 இயர்ஸ், இதுல 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. 2ல எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து பல்நோக்கு உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வயது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வயது பொறுத்த வரைக்கும் 40 இயருக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் 21ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறீங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ஷன் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்க அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கரெக்டா இருக்குதா, கொடுத்துருக்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்ப்பாங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் லிஸ்ட் படி வைப்பாங்க. ஸோ நீங்க மார்க் எடுத்திருப்பீங்க, அந்த மார்க் வச்சு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதுக்கு மேல தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. அந்த நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணீங்க, அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிட்டீங்களா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்லாம் பார்க்கலாம். விண்ணப்பிக்க தொடங்கும் தேதி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15/5/2026ங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா 31/5/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 31ஆம் தேதிக்கு மேல போச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டா இல்லைன்னா நிராகரிச்சிருவாங்க. எப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஆஃப்லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி ஒன் ஸ்டாப் சென்டரா இருக்கட்டும், பெண்கள் விண்ணப்பிக்கும் வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துகிட்டே இருக்குதுங்க. மிஸ் பண்ண விடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.